ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி என் பொண்ணோட லஞ்ச் பாக்ஸில் நான் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாமா? ராகி சப்பாத்தி பண்ணி அதில் பன்னீர் ஸ்டஃபிங்லாம் வச்சு ஒரு கேசரியா தான் பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் கோதுமை மாவில் 1/2 கப் ராகி ஃப்ளார் சேர்த்து தேவையான அளவு உப்பும் எண்ணெயும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு அதை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது சப்பாத்திக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் கேப்சிகம், ஸ்பினாச், இது கூட பன்னீரையும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இதில் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம், பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு எது கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த ஸ்டஃபிங்கில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதில் வெங்காயமும் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட ஸ்பினாச்சையும் கேப்சிகமையும் போட்டு நல்லா வதக்குங்க, ஸ்பினாச் வதங்குற வரைக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட இப்போ பெப்பர், சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் சீரகப்பொடி சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடரும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சப்பாத்தியவோ தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் தேய்க்கணும் நம்ம. இப்போ தவா நல்லா சூடான பிறகு சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சப்பாத்தியில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஃபில்லிங்கை சேர்த்துட்டு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தவாவில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி இந்த சப்பாத்தியை 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகி வெஜ் பன்னீர் கேசரியா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.